அருண் தினகரனுக்கு ஃபோன் பண்ணி பிரசாத் நாங்கள் ஒருத்தன் வேலை பார்க்குறான், வண்டி இந்த தான் பைக், நம்ம பைக் தூங்க கொடுக்காதீங்க, நான் என்ன கேட்காம யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. தினகரனும் கொடுக்கல, சாவி வாங்கி ட்ராயில் போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஒரிஜினல் லைசன்ஸ் ஆர்சி புக் வாங்கி வச்சுக்கிட்டு நீ பிரசாத் கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிட்டாரு, பைக் வந்துருச்சு. ஆனால் பிரசாத் 20 நாள் ஏன் என் பைக்கை புரியும் வச்சேன்னு பிரசாத் வழக்கு தொடுக்கத்தான் போகிறார். அப்போது நீதிமன்றம் 22 நாட்களாக சட்டவிரோதமாக இந்த பைக்கை பிடுங்கி வைத்திருந்ததற்கு யார் காரணம் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடும் போது அருண் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்க? இன்ஸ்பெக்டர் தினகரன் தான் மாட்டுவார். இவர் உயரதிகாரி வருண் சொல்கிறாருன்ட்டு வருண் தான் அந்த வீடியோவை எடுக்க சொல்லியிருப்பார். ஓகேவா, அந்த வரம் தரும் வருண் வீடியோவை அது 4 கான்ஸ்டபிளுங்க பேசுகிறாங்க, பேசிட்டீங்க, வீடியோ வெளியில் வந்துருச்சு. நீங்கள் நான் டிஜிக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிட்டீங்க. வருண் எங்களை வீடியோவுக்கு பேட்டி கொடுக்க சொன்னார் சார், வரம் தரும் வருண் நீங்கள் பேசுங்கன்ட்டு எங்களை வீடியோ கொடுக்க சொன்னார், பேட்டி கொடுக்க சொன்னார் அப்படின்ட்டு சம்மந்தப்பட்ட காவலர்கள் இதை ஒரு விளக்கமாக துறை ரீதியான நடவடிக்கையில் சொல்ல முடியுமா? 1000 கான்ஸ்டபிள் இருக்கா, நீங்கள் 4 பேர் ஏன் பேட்டி கொடுத்தீங்க? நீங்கள் மட்டும் தான் சமைச்சு படிக்கிறீங்களா? நானே கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ துறை ரீதியான நடவடிக்கை நிச்சயம் எடுக்கப்படும். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீதிமன்றத்தில் மாட்டிட்டீங்கல்ல, ஒரே நாளில் நடந்தது என்று நான் நினைக்கிறேன். அவர் அவ்வளோ கோவமாக திட்டினார் அவர் ஜட்ஜ் வேல்முருகன். சார் சஸ்பெண்ட் பண்ணாதான் சார் தெரியும் உங்களுக்கு, இது ஒரு டெசிக்னேட்டட் கோர்ட்டில் போய் நீங்கள் இதுக்கான ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியல. ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டோன்னே அவசர அவசரமாக ஃபைலிங்னு நீங்கள் சொல்கிறீங்க. தெரியும் சார், நீ விடுங்க, சஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்குலாம் தெரியும், கோர்ட்டோட பவர் என்னன்னு தெரியும். பண்ணுறேன். இன்றைக்கி அது 3 இன்சிடென்ட்டும் ஒன்றா ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது பண்ணணுன்றேன்.